ரைட். எங்களோட 26வது கேள்வி வந்து பிசிற்கொண்ட கழித்தல் கட்டமைப்பு காணப்படுற அங்கி சம்பந்தமாக கேட்டுக்கிறாங்க. ரைட். இப்போ நாங்கள் வருவோம். பிசிற்கொண்ட கழித்தல் கட்டமைப்பு எந்த அங்கிக்கு இருக்கின்றா எங்களோட சுவாலை கலங்கள்னு சொல்லக்கூடியது தான் தட்டை புழுக்களுக்கு விசேடமாக காணப்படக்கூடிய கட்டமைப்பாக இருக்குது. சுவாலை கலங்கள்னு சொல்வது என்னென்னா, அந்த விலங்கு எடுத்தால் அந்த விலங்குகளில் வெளியே திறக்கக்கூடியதாகவும் சிறு குழாய் ஒரு வலைப்பின்னலுடன் இணைக்கப்பட்டு ஒரு சிரத்தலடைந்த பிசிற்கொண்ட ஒரு கழித்தல் கலங்கள் தான் இந்த சுவாலை கலங்களில் சொல்லக்கூடியதாக இருக்குது. இது தட்டை புழுக்களில் தான் காணப்படக்கூடியதாக இருக்குது. இதன் அடிப்படையில் முதலாவது ஆன்சரை பார்ப்போம். முதலாவது ஆன்சரில் வந்து ஹைட்ரா. இந்த ஹைட்ரா வந்து உடல் மேற்பரப்பினூடாக சுவாசிக்கக்கூடியதாக இருக்கும், ஆகவே வராது. இரண்டாவது பெனேரியா. இது என்ன செய்யும்டா தட்டை புழுக்களில் அடங்கக்கூடியதாக இருக்குது, அதால் இது வரக்கூடியதாக காணப்படுது, ஆகவே இது வரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது கரப்பான். கரப்பான் சொல்லுது பூச்சி வகை ஆத்திரப்போடால் உள்ளடங்குது, ஆகவே என்ன செய்யும்டா மல்பிஜியன் சிறுகுழாய் என்பவற்றின் ஊடாக கழிக்கக்கூடியதாக இருக்குது, இதனால் இது வராது. நாலாவது இறால். இறால்னு சொல்கிறது என்ன விடயம் என்றால், இது வந்து பசும் சுரப்பின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இது எவ்வாறுண்டா கிறிஸ்டீரியாக்களில் காணப்படக்கூடிய ஒரு விசேடமாக இயல்பாக இருக்கும். இது வந்து பிசிற் கொண்டதாக அமையாது. அடுத்து வௌவால். வௌவால்னு சொல்லக்கூடியது ஒரு முள்ளந்தண்டுள்ள ஒரு விலங்காக இருக்குது, விலங்குதா. ஆகவே சிறுநீரகம்தான் சகல முள்ளந்தண்டுகளிலும் பிரதான கழித்தல் கட்டமைப்பாகவும் பிரசாரண சீராக உதவுது. இதன் அடிப்படையில் 5வது ஆன்சர் வராது, ஆன்சர் 2வது. ரைட். எங்களோட 26வது கேள்வியில் மனிதரின் சிறுநீராக்கத்தின் செயல்முறை பற்றிய ஒரு கேள்வி ஒன்று வந்து. இப்போ எங்களோட கேள்விக்கு வருவோம். முதலாவதாக சுரத்தல் உயிர்ப்பான செயற்பாடு ஆகும் சொல்கிறாங்க. சுரத்தல் வந்து உயிர்ப்பான செயற்பாடு. முதலாவது சுரத்தல்ன்ற என்னென்னு பார்ப்போம். அதாவது எங்களோட காணப்படுகின்ற கழிவுகள், அது மட்டும் இல்லாமல் எங்களோட உடலுக்கு தேவையில்லாத ஏதாவது பதார்த்தங்கள், ஏதாவது பிற பொருட்களாக இருக்கலாம். அது என்ன செய்யும்டா எங்களோட சுற்றையல் சிறுகுழாய், அந்த குருதிமை துளை குழாய் இருக்குதானே, அந்த அதில் இருந்து எங்களோட சிற்றிய பாய்பொருள், அதாவது எங்களோட இளைய பாய்பொருள் என்பவற்றுக்கு வெளியேறப்பட்டு என்ன செய்யும்டா வடி திரவத்தில் செல்கின்ற ஒரு செயற்பாடு தான் சுரத்தலாக இருக்கும். இந்த சுரத்தல் என்ன செய்யும்டா குறுகிய நேரத்தில் பதார்த்தங்களை முழுமையாக வடிகட்டப்படாது, இதில் கலன்கோளங்களில். இதனால தான் இந்த சுரத்தல் வந்து மிகவும் முக்கியமாக அவசியமாக காணப்படுது. மிக முக்கியமான ஒரு அவசியம் இந்த சுரத்தல் ஆகும். ரைட். இப்போ எங்களோட முதலாவது ஆன்சருக்கு வருவோம். சுரத்தல் ஒரு உயிர்ப்பான செயற்பாடாகும். அதாவது அழகாக விளங்கிக் கொள்ளுங்க. H+NH3 கிரீனாட்ரின் போன்ற மருந்து பொருட்கள் K+ என்பன சுரத்தல் நடைபெற இதாக இருக்குது. இப்போ இதை என்ன செய்யும்டா அமைவிடத்தை பொறுத்து என்ன செய்யும்டா சுரத்தல் உயிர்ப்பாகவும் காணப்படும், மந்தமாகவும் இருக்கும், மந்தமாகவும் காணப்படும். இதனால் நாங்கள் வந்து சொல்ல முடியாது உயிர்ப்பான செயற்பாடு என்று சொல்ல முடியாது. இதனால் இது பிழையான கூற்று. ரெண்டாவது அண்மைமடைந்த சிறுகுழாய் சேர்க்கும் கான் ஆகியவற்றில் சுரத்தல் நிகழும். அதாவது சுரத்தல் வந்து அண்மைமடைந்த சிறுகுழாய் சேமமடைந்த சிறுகுழாயில் தான் சுரத்தல் நடைபெறும், சேர்க்கும் கானில் அல்ல. இதனால் அந்த கூற்று பிழை. மூணாவது அல்டஸ்ட்ரோன் சேர்க்கும் கானில் நீரின் மந்தமான மீளகத்துறிஞ்சலை தூண்டும். அதாவது ADH இந்த ஓமோனான செய்யும்டா நீர மீளகத்துறிஞ்சலை தூண்டக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அல்டஸ்ட்ரோனானது Na+ உயிர்ப்பான தூண்டலும் நீரில் என்ன செய்யும்டா மந்தமான மீளகத்துறிஞ்சலும் தூண்டும். இந்த கூற்று ஒரு சரியான ஒரு கூற்றாக காணப்படுது. இந்த கூற்று சரியான கூற்று. அடுத்தது அண்மைவந்த சிறுகுழாய் உயிர்ப்பான கொண்டு செல்லும் மூலம் K+ மீளகத்துறிஞ்சல் படும். அதாவது அண்மைமடைந்த சிறுகுழாயில் K+ உயிர்ப்பான கொண்டு செல்லலாம். அதாவது வடிவாக விளங்கிக் கொள்ளுங்க. அண்மைமடைந்த சிறுகுழலில் என்ன செய்யும்டா K+ மந்தமான மீளகத்துறிஞ்சலாக இருக்குது, மந்தமான. ஆனால் எங்கட சேமமடைந்த சிறுகுழாயில் K+ எவ்வாறு இருக்கின்றா ப்ளஸ் உயிர்ப்பாக காணப்படும். இதன் அடிப்படையில் அண்மைமடைந்த சிறுகுழாயில் உயிர்ப்பான கொண்டு செல்லல் மூலம் மீளகத்துறிஞ்சல் படும் சொல்கிறாங்க.
சுரக்கப்படும் அப்படி தான் வரணும். அதாவது அண்மை மனித சிறுக்குழாய் என்ற வேட் வராது. அதனால் 2 இது பிழையாக இருக்குது. இந்த கூற்று பிழையான ஆன்சர். 5வது எல்லையின் 2 புயங்களும் நீள்மீகத்தொகையில் நடைபெறும். வட விலையும் கொள்ளுங்க. எல்லையின் தடலமைக்கு தானே அதில் இறங்கும் புயத்தில் தானே செய்யும்டா நீரில் மீளகத்தொகையில் நடைபெறும். ஏறும் புயத்தில் நடைபெறாது. அப்போ 2ம் சொல்கிறதால இந்த ஒரு வேர்டு வந்து பிழையாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 3வது ஆன்சர் சரியான ஆன்சராக காணப்படும். ரைட், எங்களோட 28வது கேள்வி வந்து பரிவு பரப்பரிவு சம்மந்தமான நரம்பு சம்மந்தமான ஒரு கேள்வி வந்துக்கு அவற்றில் ஒப்பிட கேட்டுக்கிறாங்க. முதலாவது பார்ப்போம். பரிவு சொல்கிறாங்க மூளையின் அடித்தளத்திலே நரம்புகள் உருவாகும். ரைட், பரிவு வந்து முன்னானில் இருந்து தான், அதாவது முன்னானில் இருந்து மட்டும்தான் என்ன செய்யும்டா அதில் இருக்கின்ற நரம்புகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அப்படின்டா இந்த கூட்டுப்படி என்ன செய்யும்டா மூளையின் அடித்தளத்தில் இருந்துன்னு சொல்கிறதால முதலாவது இது வந்து கூற்று பிழை. அப்போ இந்த கூற்று பிழை என்ன செய்யுங்கடா ஆல்சோ நீங்கள் பிழையை எடுத்துருவீங்க. இப்போ இப்படி கூட்டு வரக்கொள்ள ஒரு பக்கம் உங்களுக்கு சரியாக பிழை 100% உங்களுக்கு இந்த இடம் வந்து பிழைண்டு விளங்குதுண்டா நீங்கள் என்ன செய்யுங்க அந்த கூற்றே வெட்டிடுங்க. பார்க்க தேவையில்லை, 2வது கூற்று பார்க்க தேவையில்லை. அப்படி தான் அந்த எம்சிக்கு லேசியாக ஹிலோவான ஒரு டைமில் நீங்கள் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மைக்கும். இப்போ நம்ம 2வது பார்ப்போம். பரப்பறிவு முன்னானிலிருந்து நரம்புகள் உருவாகும். பரப்பறிவு என்ன செய்யும்டா மூளையில் அடிப்பகுதியிலிருந்து வெளியேறும், அல்லாட்டி மண்டையோட்டு நரம்பு தொகுதியாக இருக்கும். எவ்வாறு இருக்கின்றா மண்டையோட்டு நரம்பு தொகுதி, மண்டையோட்டு நரம்பு தொகுதியாக இருக்கும். மண்டையோட்டு நரம்பு தொகுதியாக இருக்கும். அப்போ முன்னானிலிருந்து வெளியேறதா பிழையாக இருக்குது. இப்போ 2வது கூட்டு பாருங்கள், அது ஒப்போசிட்டாக வந்து 2வது முன்னான் நரம்புகளிலிருந்து வெளியேறும், முன்னான் மண்டையோட்டு நரம்புகளாக வெளியேறும். 2வது கூற்று அதுக்கு பொருத்தமான கூற்றாக இருக்கும். 3வது பார்ப்போம். பரிவில் அசட்ரைட் கோலின் சுரக்கப்படும். பரிவில் என்ன செய்யும்டா அசட்ரைட் கோலின் சுரக்கப்படாது. நோ எப்பினோஃபின் தான் சுரக்கக்கூடியதாக இருக்கும் விளைவு காட்டிகள். அப்போ இந்த கூற்று பிழையாக இருக்குது. இதனால் இந்த கூற்று நீங்கள் ஃபுல்லாக பிழை எடுக்கலாம். அப்போ இங்கே மாறி இருந்தீங்கன்னா இங்கே தான் அசட்ரைட் கோலின் இது ஏன் எடுத்தால் இந்த தான் என்ன செய்யும்டா இங்கே வரும். சரியா? ரைட், இது பிழை. 4வது பரிவு சொல்கிறாங்க அமைதிக்கு கொண்டு வரும். அதாவது நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பயந்து ஒரு நாய் ஒன்று துரத்துடுவீங்கன்னு அந்த நாய் துரத்துதுண்டா நம்ம ஓடுறோம், எதிர்க்கிறோம், அதை தப்பிச்சு நாயை தாண்டி தப்பிச்சு ஓடுறோம். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் எங்களோட பரிவு தான் வேலை செய்யக்கூடியதாக இருக்குது. நாங்கள் ஓய்வாகிற டைமில் சாப்பிட்டு அமைதியாகிற டைமில் தூங்குகிற சந்தர்ப்பத்தில் ஓய்வு எடுக்கிற சந்தர்ப்பத்தில் தான் எங்களோட பரப்பறிவாக இருக்கும். அப்போ தகைப்புக்குரிய சந்தர்ப்பத்தில் உடலை தயார்படுத்தலுக்கு பரிவு தான் வரக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல வந்து பிழையான ஒரு ஆன்சராக காணப்படுதுனால. 5வது திரட்டுக்கள் முன்னானிற்கு திரட்டுக்கள் தொலைவில் காணப்படும். அப்போ இது கொஞ்சம் புலைய வந்து ரைட் பார்ப்போம். அதாவது பரிவில் என்ன செய்யும்டா முன்னானுக்கு அண்மையில் தானே செய்யும்டா முன்னானுக்கு அண்மையில் தானே செய்யும் திரட்டு இருக்கும். ஆனால் பரப்பறிவில் அதில் விளைவு காட்டிக்கு அண்மையில் இருக்கும். எது விளைவு காட்டிக்கு அண்மை? விளைவு காட்டிக்கு அண்மையில் தான் பரப்பறிவு இருக்கும். இதன் அடிப்படையில் 5வது ஆன்சர் பிழையான ஆன்சர் ஆகி ஆன்சர் 2வது ஆன்சர் தெளிவான சரியான ஆன்சர். ரைட், எங்களோட 29வது கேள்வியில் வந்து மனித கண் சம்பந்தமான தன்னமைவு பற்றி கேட்டுக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. பாருங்கள் மாணவர்களே, இது அடிக்கடி எங்களோட பாஸ்ட் பேப்பரில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ எப்படி லேசாக நினைவு வைப்பதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். முதலாவதாக நான் சொல்ல வேண்டிய விடயம் வந்து உங்களுக்கு நான் அண்மை பார்வையை சொல்கிறேன். அண்மை பார்வை, இந்த அண்மை பார்வையை சொல்கிறேன் எப்படி பாருங்கள். அதாவது அண்மை பார்வையில் என்ன செய்யும்டா பிசிர் தசைகள் என்ன செய்யும்டா சுருக்கமடையும். பிசிர் தசைகள் சுருக்கமடையும். இதனால் என்ன செய்யும்டா பிசிர் உடலானது என்ன செய்யும்டா உட்புறமாக வில்லையை நோக்கி வளையும். இதனால் என்ன செய்யும்டா தாங்கி இணையத்தில் வந்து இழிவை குறையும். இதனால் என்ன செய்யும்டா வில்லையிட குவியத்தன்மை, அதாவது வில்லையிட வளைவு என்ன செய்யும்டா அதிகரிக்கும். அதே ஒரு டொப்பிக்கை நீங்கள் பாடமாக்குனா அதை மாற்றி போட்டுவிடுங்க. எதுக்கு? சேய்மை பார்வைக்கு. சேய்மை பார்வைக்கு வந்து நீங்கள் அதை மாற்றி போடுங்க. இப்போ சேர்மை பார்வையில் என்ன செய்யும்டா பிசிர் தசைகள் தளர்வடையும். இதெல்லாம் என்ன செய்யங்கட பிசிர் உடலானது வில்லையிலிருந்து அப்பால் அசையும். இதனால் தாங்கி இணையத்தில் இழிவை அதிகரிக்கும், வில்லையிட குவியத்தன்மை குறைவடையும். ஏதாவது ஒரு டொப்பிக்கை பாடமாங்க. ரைட், எங்களோட ஆன்சருக்கு வரும். முதலாவதாக
அண்மை பார்வையின் போது தாங்கி இணையத்தின் இழிவை குறைவடையும். சரி, அண்மை பார்வை இருக்கிறதால கிட்ட உள்ள பொருளை பார்க்குறோம், தாங்கி இணையத்தில் இழிவை குறையுது. இழிவை குறைகிற காரணமாகத்தானே செய்யும்டா அது இருக்கின்ற குவியத்தன்மை, அதாவது அதுக்கு குவியத்தன்மை அதிகரிக்கும். ஆக இந்த கூற்று சரியான கூற்றாய். ரெண்டாவது, அண்மை பார்வையின் பிசிறுடானது வெளிப்புறமாக வில்லையை நோக்கி அசையும். வில்லையை நோக்கி என்ன செய்யும்டா வெளிப்புறமாக அல்ல, உட்புறமாக அசையும். இதனால் இந்த கூற்று பிழை. மூன்றாவது, சேய்மை பார்வையின் போது வில்லையின் குவியத்தன்மை அதிகரிக்கும். அதாவது தூர உள்ள பொருளை பார்க்குறதால எங்கட வில்லையிட குவியத்தன்மை குறைவடையும். குவியத்தன்மை குறைவடையும், அதால் எங்கட இழிவை அதிகரிக்கும். இழிவை அதிகரிக்கும், குவியத்தன்மை குறைவடையும். நான்காவது, அப்போ மூன்றாவது பிழை. வில் சேய்மையில் உள்ள பொருட்களை பார்க்கும்போது பிசிர் தசைகள் சுருக்கமடையும். தூரத்துள்ள பொருளை பார்க்குறீங்க, அழகா நிலாவை பாருங்கண்ணே. இப்போ திறந்து வானத்தை திறந்து நிலாவை பாருங்கள், ஜன்னலை திறந்து நிலாவை பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு நிலாவை நீங்கள் கஷ்டப்பட்டால் பார்க்குறீங்க, இல்லை அழகாக லேசாக பார்க்குறீங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு என்ன செய்யும்டா அது இருக்கின்ற பிசித்தசை என்ன செய்யும்டா தளர்வடையுது. அப்போ சுருக்கமடைய சந்தர்ப்பம் என்ன, கிட்ட உள்ள பொருளை கண்ணை என்ன செய்யும், விரலை கண்ணுக்கு பக்கத்தில் கொண்டு வாங்கினேன், அப்போ அவங்களோட கண் நோரமாய் ஃபீல் ஒன்று உண்டாகும் பாருங்கள். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் தான் பிசித்தசைகள் சுருக்கமடையுது. அப்போ இங்கே தளர்வடையக்கூடியதாக இருக்கும். இதனடையில் பிழையாக இருக்குது. நாலாவது. ஐந்தாவது, சேர்மை பார்வையின் பிசிர் உடலானது வில்லையை நோக்கி அசையும். சேர்மை பார்வையின் போது என்ன செய்ய பிசிர் உடலானது வில்லையிலிருந்து அப்பால் அசையும். வில்லை நோக்கி அல்ல, அப்பால் அசையும். அப்பால் அசைய போது. இதன் அடிப்படையில் ஐந்தாவது ஆன்சர் பிழை. ஆன்சர் முதலாவதாக. முதலாவது கேள்வி வந்து பரா தைராய்டு சுரப்பி சம்பந்தமான ஒரு கேள்வி ஒன்று வந்து ரைட். முதலாவது அது என்னென்னு பார்ப்போம். முதலாவது பரா தைராய்டு சுரப்பியானது எங்களுக்கு எதை சுரக்கக்கூடியதாக இருக்குண்டா எங்களுக்கு பிடிஹெச்ஐ சுரக்கக்கூடியதாக இருக்கும். பிடிஹெச்ஐ சுரக்கும். ரைட். இது என்ன செய்யும்டா முதலாவதாக சிறுநீரக சிறுகுழாய் மீது சின்ன கல்சிய மீளகத்திரிஞ்சலை தூண்டக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது என்ன செய்யும்டா எங்களோட சிறுகுடலுக்கு தானே, எங்களோட சிறுகுடலுக்கு ஊடாக கல்சியத்திரி மீளகத்திரிஞ்சல் அதிகரிக்கப்பட்டு குருதியில் என்ன செய்யுண்டா உயர் செறிவில் அந்த கல்சியத்தை விடையக்கூடியதாக இருக்குது. இதனால் இவ்வாறான விஷயங்கள் நிகழ்த்து. கல்சியம் எங்களோட குருதியில் கொஞ்சம் குறைவாகிற சந்தர்ப்பத்தில் இந்த பிடிஹெச் இந்த ஹோமோனிக்கு தானே, இந்த ஹோமோன் வந்து தொழிற்படுறதால என்புடைக்கும் களங்கள் மீது தொழிற்பட்டு என்பிலிருந்து குருதிக்கு கல்சியம் விகிதத்தை தூண்டப்படுது. இவ்வாறான சின்ன ஒரு ஃபங்க்ஷன் நிகழ்த்தக்கூடியதாக இருக்குது. முதலாவதாக ஆன்சருக்கு வருவோம். தைராய்டு சுரப்பி முட்புறமான புறத்தில் பதிந்து காணப்படும். தைராய்டு சுரப்பிக்கு தானே அது 4 சிறிய சுரப்பியை கொண்ட தொகுதி. இது கழுத்துக்கு அண்மையில் உள்ள தைராய்டு சுரப்பி என்ன செய்யும்டா எங்களோட கழுத்தில் இருக்கிற தைராய்டு சுரப்பியின் பிற்புறமான மேற்பரப்பில் பதிந்து காணப்படக்கூடியார். அப்போ இது மேற்புற, அதாவது இது சொல்ல வந்து முட்புற மேற்பரப்பில் பதிந்து காணப்படும் சொல்ல இந்த டேம் வந்து பிழையானதாக இருக்குது. இதால் இந்த ஆன்சர் பிழையான ஆன்சர் ஆகி. ரெண்டாவது, சுரக்கும் ஓமோன் என்பில் கல்சியம் படிவதில் மேம்படுத்து. அப்போ சுரக்கிற ஓமனால் என்ன செய்யும்டா கல்சியம் என்ன செய்யும்டா படிவதை மேம்படுத்தும் அல்ல, கல்சியம் விடுவிப்பதை மேம்படுத்தும். அதால் இந்த டேம் வந்து பிழையாக இருக்குது. மூணாவது, சுரக்கும் ஓமோன் பிஐஹெச் ஆகும். பிஹெச்ஐஹெச் என்பது பிழையானதாக இருக்கும். பிடிஹெச்சாக காணப்படக்கூடியதாக இருக்குது. அந்த மூணாவது ஆன்சர் பிழை. நாலாவது, சுரக்கும் ஹோமோன் சிறுகுடலில் கல்சியம் மீளகத்திரிஞ்சை தூண்டும். சரி, ப்ளஸ் தூண்டக்கூடியதாக இருக்குது. ஐந்தாவது, சுரக்கும் ஹோமோன் சிறுநீரக சிறுகுழாயின் கல்சியம் மீளகத்திரிஞ்சல் தடுக்கும் அல்ல, சிறுநீரக மீளகத்திரிஞ்சலை தூண்டக்கூடியதாக இருக்கும். இதன் அடிப்படையில் ஆன்சர் நாலாவது.